இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா அவங்க செத்து போவாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி மக்கள் சேவைக்காக நிலைத்து நிற்கும் அதிமுக அப்படின்னு சொன்னாங்க. அது தீர்க்க தரிசன வார்த்தையா? நீங்கள் காலம் கொண்டு வந்து ஒரு தடையில் அடையாளப்படுச்சதில்ல. இப்போ 71 வயசில் எடுத்துக்கோங்க, 185 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் போகிறார். ஒரு நாளைக்கு 3 தொகுதி. அந்த 3 தொகுதியிலும் ஒரு இடத்துல 1 மணி நேரம் அந்த உச்சபட்ச பேசுறாரு. அந்த தொகுதியோட ஆழம் அகலம் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுன்னு பேசுறாரு. 2017 2021 வரைக்கும் உங்கள் தொகுதிக்கு நான் என்னென்ன செய்தேன், இங்கே நெல் விளையும் பூமியா, கரும்பு விளையும் பூமியா, இல்லைனா விவசாயிகள் இருக்கிறீங்களா, தோட்டக்கலை பயிர்கள் இருக்குதா இங்கே, இல்லை மல்லிப்பூவா, இல்லைனா மிளகாய் பயிரா, இங்கே உங்களுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு தொழிலாளர்கள், மீனவர்கள், உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்துக்கிறேன் கடந்த காலத்தில், இப்போ என்ன செய்யணும்? இந்த 5 வருஷம் திமுக உங்களுக்கு என்னெல்லாம் செய்யாமல் ஏமாத்திச்சு, மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன், இவ்வளவும் பேசுகிறாருல்ல ஒவ்வொரு தொகுதியா இந்த வயசில். அப்போது அது போல் ஒரு ஆளுமை இவர்கிட்ட இருக்குதுன்னு யாருமே தெரியுமா? இப்போ மக்கள் யோசிக்கிறாங்களே, போன 4 வருஷமே நல்லா இருந்துச்சுப்பா எடப்பாடி ஆட்சி, எந்த விலையும் ஏறலை, அது வரைக்கும் பரவாயில்ல, சொத்து வரி ஏறல, மின்சார கட்டணம் ஏறல, குடிநீர் கட்டணம் ஏறல, குப்பை வரி உயரல, பால் பொருட்கள் விலை உயரல, நிம்மதியாக இருந்தோம் நம்ம. அதில் இதுலேயும் 7.5% கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS ஸ்டெத்தஸ்கோப் போட்டு டாக்டர் ஆகிறதுக்கு வழி செய்தார்.